ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம் வாங்க. ஆல்ரெடி நம்ம ஞாயிற்றுக்கிழமையே சொல்லியிருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வாரம் ஃபுல்லாக நம்மளுக்கு 80% வந்து டவுன் சைடு தான் அப்படின்றத கிளியராக சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி நேற்றுக்கு நடந்ததையும் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி நடந்ததையும் பார்த்துருப்பீங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அனாலிசிஸ் சொல்லும் போதே ஒரு கிளியரான ஒரு இதை சொல்லியிருந்தேன். இந்த வீக் ஃபுல்லாமே வந்து அப் சைடில் போனால் டவுன் சைட் பண்ணுவாங்க, டவுன் சைடில் போனால் அப் சைடு மூவ் பண்ணுவாங்க அப்படின்றத உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன். இந்த 2 நாள் மார்க்கெட் மூவ் ஆனது வச்சு பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். நேற்று எஸ்டர்டே கீழேருந்து அப் சைடில் போனாங்க, அப் சைடு போயிட்டு நம்ம பாக்ஸ் தேரி கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த வரைக்கும் போயிட்டு திருப்பி அங்கேருந்து கீழே டவுன் சைடில் வந்து முடித்தாங்க. இன்றைக்கி கீழே டவுன் சைடில் வந்தாங்க, டவுன் சைடில் பாக்ஸ் தேரி கான்செப்ட்டு சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டு அகைன் அங்கேருந்து திருப்பியும் அப் சைடில் போய் முடிச்சு இப்போ அப் சைடில் தான் நிப்பாட்டியிருக்காங்க. உங்களுக்கு சின்ன ஒரு கால்குலேஷன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எஸ்டர்டே ட்ரேட் நடந்ததில் அதோட ஹை டு எஸ்டர்டே லோ அது வரைக்கும் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 179 பாயிண்ட் வரும், 179 பாயிண்ட் வரும். ஸோ அதே பாயிண்ட்டு தான் இன்றைக்கும் உங்களுக்கு நடந்திருக்கு. கீழே டவுன் சைடில் அந்த இன்றைக்கி லோ இருக்குது பார்த்திங்களா, அந்த லோவிலேருந்து இன்னையோட ஹை மேலே போச்சு பார்த்திங்களா, அது வரைக்கும் வச்சு பாருங்கள். கிளியராக அந்த 179 பாயிண்ட் வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அனாலிசிஸ் பார்த்து சொல்லும் போது கிளியராக ஒரு விஷயத்தை சொன்னேன். மேலே போனால் டவுன் சைடு போவாங்க, டவுன் சைடில் வந்தால் அப் சைடு மூவ் பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு விஷயத்தை கிளியராக சொன்னேன். ஏன் சொன்னேன்றது இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80% வந்து கேப் டவுன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து நம்மளுக்கு 80% கேப் டவுன் ஆகி நம்மளோட டார்கெட் லெவல் கீழே 950 இருக்குது, 24,950 இருக்குது. ஸோ அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் வேணும்னா உங்களுக்கு ஒரு சின்ன இது போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு சின்ன இது சொல்லியிருக்கேன். எந்த இடத்துல ஒரு கேப் விட்டாலும் அந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான இடம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் லைன் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக எந்த இடத்துக்கிட்ட கேப் விட்ருக்காங்க, அந்த காலையில் அந்த கேப் விட்ட காரணம் தான் இன்றைக்கி இந்த 179 பாயிண்ட் வந்து மேலே கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ஒரு காரணம். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதான் மார்க்கெட் எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணி நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்றத. ஸோ இன்னமும் சொல்கிறேன், மார்க்கெட் இன்னமும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. யாரும் அப் சைடில் கால் புக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் எடுக்காதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா எந்த இடத்துல அப் சைடு போனாலும் மார்க்கெட் உடனே சடனாக திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதில். ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சரி, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சரி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டியில் பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு இந்த 2 நாளில் உங்களுக்கு ட்ரேடில் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு என்ன ரீசன்? நீங்கள் ஒன்றுமே வேணாம். இப்போ நம்ம 80% வந்து கேப் டவுன் ஆகும், ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் அப் டவுன் மூமெண்ட்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம். ஸோ லாஸ்ட் மந்தோட லாஸ்ட் வீக்கு அந்த டயத்தில் என்ன நடந்திருக்குன்னு நீங்கள் போய் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, அது ஒன்று தான் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷனாக கிடையாது. அதோடு சேர்த்து 2-3 கன்ஃபர்மேஷன் வரும். அதை உங்களுக்கு வருங்காலங்களில் கிளியராக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கேப் டவுன் ஆகி அங்கேருந்து நம்ம 950 பாயிண்ட்டு கீழே டவுன் சைடில் இருக்குது. அது வரைக்கும் வர்றதுக்கு 80% வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டிசிஷன் மூமெண்ட்டில் இருக்குது இப்போதைக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ அதுவும் வந்து ஒரு 50% அப் சைடில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, 50% வந்து டவுன் சைடில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு 50 போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக நம்ம பாக்ஸ் தேரி தெரியும். பாக்ஸ் தேரியோட 50%ல் வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். அங்கே நம்ம 50ல் வந்து கீழே டவுன் சைடில் வச்சு நீங்கள் அப் சைடில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா பாக்ஸோட 50%ல் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும்.
எந்த அளவுக்கு கரெக்டாக 75% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க, அந்த பாக்ஸோட பாட்டமை டச் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்து நிப்பாட்டியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப் சைடில் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டவுன் சைடில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க நிஃப்டியை பொறுத்த வரைக்கும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கொஞ்சம் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இதுதான் நான் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கேர்ஃபுல். ட்ரேட் எடுக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. 5 மினிட்ஸ் கேண்டில் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அதையும் தாண்டி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரேட் எடுக்க ஆரம்பிங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே நம்ம இதை தெரியப்படுத்துங்க. தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கட்டும். இதனால் அவங்களும் பயன்பெறுவாங்க, நீங்களும் பயன்பெறுவீங்க. ஸோ யாரும் ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்றதை கற்றுக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல்.